stopcook.com ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்டுகள் நீங்கள் வந்து ஒரே இடத்தில் ஆப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு வந்து இவங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க நீங்கள் வாங்குகிற உணவுக்கு. அது பத்தலை அப்படின்னா பிரசாந்த் 10 அப்படின்னு கோட் போடுங்க, எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க. தரமான உணவு நல்ல அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ஆப் வந்து டெலிவர் பண்ணுது. ஒரு தமிழருடைய ஆப், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பா சமுத்திரக்கனி அப்படின்னாலே வந்து சமூக பொறுப்பாளர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஃபார்ம் ஆகிடுச்சு. சமுத்திரக்கனி வந்தாலே எப்படா அப்படியே நின்ட்டு அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு டயலாக் பேச போகிறாரு சமூகத்தை பற்றி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அப்பா அப்படிங்கிற ஒரு படத்திற்கு நிறையா கேள்விப்பட்டேன். இந்த மெசேஜ் இப்படி கன்வே பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேக்கிங் நல்லா இருந்திருக்கலாம், பல அதிமேதாவிகள் வந்து நிறைய மெசேஜஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ, தட் இஸ் நோ மூவி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசினாங்க. ஆனால் எனக்கு சமுத்திரக்கனி அப்படிங்கிற ஒரு மனிதன் மேலே வந்து பெரிய மதிப்பு ஏற்படுத்திய படம் அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இன்றைக்கி சமுத்திரக்கனி அப்படிங்கிற ஒரு ஆக்டருக்கு வந்து ஈஸியாக 50 படம் புக் ஆகலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பெர்ஃபார்மர் அப்படிங்கிறப்போ அப்படியே ஆக்டிங் நடிச்சுக்கிட்டு அப்படியே படத்தை வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு இடம் வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். அதெல்லாம் விட்டு தெரிஞ்சுட்டு உண்மையாலுமே சமூகத்துக்கு ப்ரெஸ்ஸிங்கான ஒரு விஷயம் அதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு படமாக முயற்சிக்கிற அப்போவே வந்து அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு மாணவன் வளர்றது, ஒரு அப்பாவுடைய ரோல் என்ன, மார்க்குகள்லாம் என்ன, சமூகத்தில் வந்து அவன் வந்து ஒரு பையனாக இருந்தான்னா அவன் பையன் வந்து பெண்களோட எப்படி பழகிறான், அந்த பெண்கள் அந்த கூச்ச இதுவோ இல்லை காதலோ இதெல்லாம் வந்து அணுவது எப்படி, நிறைய பாடங்கள் நிறைய விஷயங்கள் அதையெல்லாம் வந்து நான் தான் சொல்கிறேன். பயங்கர ரொம்ப ஹைஃபை அந்த வேர்ல்டு எக்கனாமிக்கு எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்கு வந்து மேபி இது வந்து ஒரு சாதாரண ஒரு படமாக வந்து தெரியலாம். ஆனால் ஒரு சாதாரண ஆடியன்ஸ் ஒரு ஃபேமிலியோடு போய் உட்கார்றப்போ அவங்க பசங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து நிறைய மெசேஜ்களை மனசுக்குள்ளே எட்டு வர்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஆர்ட் ஃபிலிமும் கமர்ஷியலும் முக்கியமோ அதே மாதிரி இப்படி மெசேஜ்கள் சொல்லுகிற ஒரு சமூகத்தை வந்து ஒரு நல்வழிப்படுத்துகிற படமும் தேவை அப்படிங்கிறது தான் வந்து இந்த படம் டெலிவர் பண்ணுற விஷயம். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல படத்திற்கு வந்து பயங்கரமான கேமராவோ பயங்கரமான லைட்டிங்கோ பயங்கரமான லொக்கேஷனோ தேவையில்லை. ஒரு நல்ல கதையும் நல்ல டயலாகுகளும் நல்ல கதாபாத்திரங்களும் இருந்தாலே அந்த படம் வந்து ஜெயிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த அப்பா வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா சினிமட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் கூட வரல, ஒரு சாதாரண கேமரா வச்சு தான் வந்து எடுத்துருக்குறாங்க. எளிமையான ஷார்ட்ஸு எல்லாமே எளிமையாக தான் கையாண்டிருக்காங்க. ஆனால் அந்த எளிமை அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் நம் வாழ்விற்கு அருகில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் வந்து அந்த சமுத்திரக்கனி அப்படிங்கிற ஒரு நடிகனை மறந்துட்டு ஒரு அப்பாவாக வந்து நாம் வந்து பார்க்க வைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கு உண்மையாலுமே வந்து இந்த டெசிஷனை எடுத்த சினிமட்டோகிராஃபர் அண்ட் ப்ரொடியூசரான சமுத்திரக்கனிக்கு வந்து வாழ்த்துக்கள். இசை இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆடியன்ஸாக எனக்கு பெருசாக தெரியல. இந்த படத்தை எடுத்து முடித்து விட்டு தான் கொண்டு போய் வந்து பின்னணி இசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதோடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இளையராஜா சார் தான் இப்போ நான் பாராட்டிடலாம். ஆனால் எனக்கு ஒரு ஆடியன்ஸாக வந்து அது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு தெரில. ஆனால் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் சமுத்திரக்கனி உண்மையாலுமே டயலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் வாயில் சொல்கிறது டயலாக்ஸுங்க. இது வந்து மனதிற்குள் வந்து அவர் மக்களுக்கு வந்து சொல்ல ஒரு படத்தை வந்து எடுத்துருக்கிறார். அதை வந்து உண்மையாலுமே உணர்ந்து புரிஞ்சு சொல்கிறப்போ வந்து அவ்வளோ அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி சசிகுமார் அவர்கள் ஒரு சின்ன வேடம் பண்ணியிருக்கார். அவர் வந்து சொல்லுகிற டயலாகும் சரி, இவங்கெல்லாம் வந்து உண்மையாலுமே அவங்க ஊர் சைட்லேருந்து வந்திருக்காங்க, மனசுக்குள்ளே பட்டதை வந்து அப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது. சமுத்திரக்கனியின் பையனாக நடித்திருக்கிற அந்த கேரக்டர் கொஞ்சம் துடிப்பான துருதுரு கேரக்டர். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த படத்தில் ஒரு அப்பா மாதிரியே வந்து நிறைய இடத்துல வந்து ஃப்ரீயாக விட்டார் நீ நடுறா அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக அந்த பையன் நிறைய இடத்துல வந்து நடிச்சிட்டா. அப்படி அது வந்து கொஞ்சம் முகம் சொலிக்க வைக்கிறதாக என்னடா அது அப்படின்ட்டு இருந்தது. அதே மாதிரி சமூக கருத்து சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு பண்ணிவிட்டு ஒரு சீன் பார்த்திங்கன்னா கடலில் வந்து நீந்துற மாதிரி அந்த பையன் நீந்துறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோக் பாட்டில் ஏதோ டீன் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே தூக்கி கடல்லே போடுவான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமூக படம் எடுக்கிறப்போ வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதை ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து சமுத்திரக்கனி எனக்கு வந்து என்னுடைய வேண்டுகோள். பெண் கேரக்டர்களாக அந்த நடித்திருக்கிற 2 கேரக்டர்ஸ் அவ்வளோ அழகு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து அவங்க பையன், அதாவது சமுத்திரக்கனியோட பையன் வந்து பார்த்துட்டு வந்து அவனுக்கு காதல் மலருதா என்னென்னு தெரியாது, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளே போயிட்டுருக்கும். நேராக வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுவான். உடனே போய் அவங்க அப்பா அந்த பெண்ணை மீட் பண்ணிவிட்டு வந்து 2 பேரும் சந்திக்க வச்சு உட்காந்து பேசுவாங்க. பேசிக்கிட்டு உடனே பார்த்திங்கன்னா அந்த உணர்வு போயிடும். அப்போ தான் சொல்லுவான், அழுக்கு படியவே அதை நீக்கி விட்டுறணும் அப்படின்ட்டு வந்து சமுத்திரக்கனி அவர்கள் சொல்கிறப்போ
அதற்கு இங்கே கைதட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாலுமே சமூக பொறுப்புள்ள படம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிடலாம். இன்றைக்கி சுவாதி மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிறப்போ இந்த மாதிரி படங்கள், ஏன்னா நிறைய கழிச்சடைகள் வருது, அந்த கழிச்சடைகளுக்குள்ள இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதை டெலிவர் பண்ணியிருக்கிற சமுத்திரக்கனியன் டீமுக்கு வந்து உண்மையாலுமே வந்து கோடான கோடி நன்றிகள். இந்த படம் மேக்கிங்கில் எத்தனையோ குறைகள் சொல்லிடலாம், எவ்வளவோ வந்து நொட்டை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதை தாண்டி நோக்கம் அப்படிங்கிறது வந்து உன்னதமானது, புனிதமானது. தம்பி ராமையா சூப்பர் கேரக்டர், பயங்கர ஸ்ட்ரிக்டான அப்பாவாக எந்த ஒரு மனசில் ஈவு இறக்கமே இல்லாத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது நிறைய அப்பாக்கள் மூஞ்சில் வந்து பொல்லேர்னு அடிக்கும். இன்ஃபேக்ட் என் வாழ்க்கையிலேயே ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அந்த ஸ்ட்ரிக்டில் இருந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவே பார்த்தாருனும் எல்லாரும் எல்லா பக்கமும் ஒரு ஸ்டேஜில் மாறுவாங்க, ஆனால் அது வந்து ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பையனை வந்து ரொம்ப அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஏதோ பண்ணிடுவான், பண்ணதுக்கப்புறம் வந்து ஐயோ எம்பைன்னு அழுது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறப்போ நிறைய பேர் அதுக்கு ரிலேட் பண்ணி கைதட்டவும், நிறைய பெண்கள் கைதட்டவும் நான் பார்த்தேன். அதுதான் வந்து ஆச்சரியமாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே சமூகத்துக்கு, இன்றைய சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். மேக்கிங் இதெல்லாம் தூரம் எரிஞ்சிருங்க. உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் போய் ஒரு தமிழ்நாட்டில் வாழுகிற, நம்ம நீயா நானை பார்க்குற, இல்லை ஒரு நல்ல சமூக விவாதங்களை பார்க்குற ஒரு ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக போய் உட்காந்துட்டு உங்களுக்கான ஒரு செய்தியை எடுத்துகிட்டு வெளில வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. அந்த குள்ளமாக ஒரு கேரக்டர் அவர் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து நிறைய குள்ளம் அப்படின்ட்டு வந்து அவங்க குடும்பமே உதாசீனப்படுத்தும். அப்படிங்கிறப்ப அவர் ஒரு சின்ன ஒரு கவிஞராக வந்து வளருவார். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்களுக்கும் அவர் அந்த குள்ளமாக இருக்கிறவர் வந்து ஒரு வருங்காலத்தில் பெரிய நடிகர் அவர். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல காமெடி சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைலாக்ஸும் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நெய்வேலி சைடில் எடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, புதுசாக இருக்குது. தெரிஞ்ச லொக்கேஷனே பார்த்து அழுத்து போன நமக்கு இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப வந்து புதுசாக இருக்கிறது. அதே மாதிரி சமுத்திரக்கனி ஒய்ஃபாக நடித்திருக்க அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஈவு இறக்கமே இல்லாத ஒரு கேரக்டர், ஆனால் அவங்களுமே வந்து ஒரு லெவலில் வந்து மாறுவாங்க. மொத்தத்தில் உண்மையாலுமே நிறையா இஷ்யூஸ், நிறைய ஓவர் ஆக்டிங் நிறைய இடத்துல இருக்குங்க. ரொம்ப ரெகுலராக வந்து ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படுற லெவலுக்கு வந்து கத்தி கூப்பாடு ஓடுற சீன்ஸ் இருக்குது, 2-3-4 சீன்ஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தீர்களானால் மொத்தமாக ஒரு தரமான தமிழ் படம். தயவுசெய்து தைரியமாக உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் உட்காந்து பார்க்கலாம். நல்ல விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொண்டு வந்து வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. இந்த அப்பாவிற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 3.75. தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி தரமான படங்கள் அப்பப்போ தேவை. அதற்கு சமுத்திரக்கனி மாதிரி, சசிகுமார் மாதிரி ஆட்கள் இங்கே இருக்க வேண்டும். நன்றி. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லையா கமெண்ட்ஸில் உங்களுடைய என்ன கருத்துக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.